ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து சயின்ஸ் ஃபஸ்ட் மிட் டெர்ம்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஆக்சுவலாக அதை நான் ஃபஸ்ட் மிட் டெர்ம் போடல, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளானுக்காக தான் போட்டிருக்கேன். ஏன்னா மிட் டெர்ம் மார்க் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க, பெருசாக வரி பண்ணாதீங்க. ஏன்னா மிட் டெர்ம் வந்து ஒரு மாதம் முடிஞ்சு சும்மா வைக்கிற ஒரு எக்ஸாம் தான். ஸோ மிட் டெர்ம் மார்க்கும் முக்கியம்தான். பட் நீங்கள் படிக்கலைன்னா, மார்க் எடுக்கலைன்னா சப்போஸ் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கீங்க, இந்த டயக்ராம் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா நான் படிக்கலாம்னு இது கண்டிப்பாக அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. யூனிவர்சிட்டியாக ஃபஸ்ட் சாப்டர் வந்து கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் வந்துடும் பப்ளிக்கில், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ 1 மார்க்கில் வந்து உங்களுக்கு 2 1 மார்க் வந்து புக்கிங் தான் வரும். ஸோ அது எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் அது படித்தா தான் எழுத முடியும். உங்களுக்கு சென்டம் வேணும்னா நீங்கள் சைடில் இருக்க டூ யூ நோ, ஸோ ரிமெம்பர் ஃபார் திஸ், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் படித்தா மட்டும்தான் உங்களால் சென்டம் எடுக்க முடியும். அதை தாண்டி உங்களுக்கு 11th சாப்டரு, அதுக்கப்புறம் மோஸ்ட் அந்த டயக்ராம்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதை தாண்டி மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியா இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 21 22 இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த C12 O16, ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டேப்லெட் காலம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ்லா ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட். அதுக்கப்புறம் 3 மார்க் 7 மார்க் தான் உங்களுக்கு கீ ஒரு சயின்ஸில். ஏன்னா 7 மார்க் வந்து உங்களுக்கு 3 வரும். 3னா 21 மார்க். நீங்கள் எழுதுகிற வந்து 75 மார்க்ஸு. ஸோ அதில் அதுவே 21 மார்க்னால் மீதி 50 மார்க்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா, மற்றது 1 மார்க் வந்துச்சு, 3 மார்க் 2 மார்க் போட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாக ஒரு 50 க்ராஸ் பண்ணிடும். 50 க்ராஸ் பண்ணிவிட்டால் நீங்கள் அதுக்கு மேலே ஓரளவுக்கு எழுதிருந்தா கூட ஒரு 60 வந்துடும். ஸோ இதுதான் மார்க் ஸ்கோரிங் ஏரியா. நீங்கள் வந்து எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் மக்கப் பண்ணணும், எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும்னு இல்லை. கரெக்டாக மார்க் ஸ்கோரிங் ஏரியா பார்த்து படிங்க. தேங்க்யூ.